போனோம். நித்தியம் சோதர பூரணாய. எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கு பாருங்க எக்ஸ்பிரஷன். தன்னுடைய வயத்தை, என் வயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வேற ஒருத்தர் பசியால வாடுற, அவ பசியை ஆற்றி வைக்கணும்னா ரொம்ப வசந்த ஒரு எண்ணம், அன்னதானம் பண்ணுங்கிற எண்ணம். என் வயத்தை ருப்பிக்கிறதுக்காகவே பல பேர்த்த யார் மூலமாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு உத்தேசம் பண்ணி பணத்துல ஆசை கொண்டு வித்தாசையா வியர்த்தம் பரியடனம் கரோமி. இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சுட்டு இருக்கேன், வீணா அலைஞ்சுட்டு இருக்கேன். வயத்து பொழப்பு யாராவது 10 ரூபா கொடுக்க மாட்டானான்னு காத்துண்டு அங்கேயும் இங்கேயுமா திக்கு திக்கா அலைஞ்சுட்டு இருக்கேன். உன்னை நான் சேவை பண்ண தெரியல எனக்கு பரமேஸ்வரா. பணம் தான் என்னன்னு பணத்துல கொஞ்சம் கூட ஆசையே இல்லாத ஆச்சாரியாள். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகதேச சத்தியம்னு பஜகோவிந்த தோஷம் ஆச்சாரியாள். வித்தாசையாங்கிறாருங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கப்படாது. ஆச்சாரியாலே சொல்லிருக்காள் பணத்தாசையால் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு. ஆச்சாரியாளுக்கு மேல சன்னியாசி கிடையாது. நாமும் சன்னியாசம் வாங்கிட்டு பணத்தாசையால எங்க வேணா தெரியலாம்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல தன்னை ரொம்ப குறைச்சி பேசிப்பா. அது மகான்களுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அது அவ குறைச்சி பேசிக்கிறதுனால அந்த குறைச்சி பேசுறதெல்லாம் அப்படியே சத்தியம்னு எடுத்துக்கப்படாது. வினயத்தால் அப்படி சொல்லியிருக்காள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த மாதிரி சிவானந்தகிரியை எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பின்னாடி வரக்கூடிய காலத்துல பாராயணம் பண்ண போறா. அவளுக்கு பொருத்தமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் இருக்கும். நித்தியம் சோதர பூரணாய சகலாம் உத்திஷ்ய வித்தாசய வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவத சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதः